கெட்ட குமாரன். அப்பா இருந்தாராம், 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம். சின்ன பையன் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடிடுவான். ஓடி போன பிறகு நினைவு திரும்பும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், அப்பா வீட்டில் என்ன இருக்குது, அப்பா வீட்டில் வேலைக்காலம் திருப்தியா சாப்பிட்றாங்க அப்படின்னு ஓடி வந்துடுறான். ஓடி வந்தாதான் இந்த அப்பாவை விட்டு ஏப்பா நீ போனாய் என்று விசாரிக்க வேண்டும் என்றால் யாரை கேட்கணும்? நான் மூத்த மகனை கேட்கணும். அண்ணனுக்கு கோபம் வந்துச்சு. அண்ணன் கோபம் வந்து கொட்டுறான் பாருங்க. கொட்டும் போது அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் ஒரு நாளாகிலும் என் சிநேகிதரிடத்தில் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியாவது இடத்திலிருந்து எடுத்தேனா. அப்ப இந்த அப்பாவுடைய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட போய் பணத்தை அழிச்சிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட போய் ஆட்டை அடிச்சு சாப்பிடக்கூடாது, நோ ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த அப்பாவுடைய ஒரே கண்டிஷன். சாப்பிட்றதுக்கு குறையில, வேலைக்கு குறையில, எல்லாம் ஜாலியா இருக்கிறான். பிடித்தது ஒன்றே ஒன்று, அந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன தம்பிக்கு அது பிடிக்கல. டே நீ அண்ணன்டா, அவனுக்கு வேற வழி இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு ஓடி போனா. முடிவில் வந்து சொல்றான், அப்பா கட்டாயமா இருந்தது நல்லது, அப்பா கட்டாயமா இருந்து அன்னை ஃப்ரீயா விட்டாரு, நான் அதை பந்தி சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அப்பா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறாரே நல்லது, அப்பாவுடைய அந்த கேரக்டரை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு திரும்பி வந்தான். நான் மற்றவங்க கேட்டு போனேன், பிள்ளைகளே ஹல்லேலூயா, உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக போராடுகிறவர்கள் மேல் தேவன் வைக்கிற ஒன்று இதுதான். ஹல்லேலூயா, இதோடு சேருங்கள், இதோடு சேராதிருங்கள் என்கிற வார்த்தை கட்டாயம் வரும். அதுதான் உங்களை நேசிக்கிற ஒருவருடைய. ஹல்லேலூயா.